அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வசீஃபா டியூப் பார்வையாளர்கள் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ரமலான் மாதத்தின் கடைசி பத்தில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இம்மாதத்தின் கடைசி பத்தில் செய்யக்கூடிய வழிபாடுகள், இபாதத்துகள், அமல்கள் அனைத்தும் மிகவும் நன்மை தரக்கூடியவைகள் என்பதை நாம் அறிவோம். தாங்கள் எல்லோரும் அறிந்த இப்னு ஹுஸைமாவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி உங்களுக்கெல்லாம் தெரியும். மீண்டும் ஒருவரை நினைவூட்டுகிறேன். ஹதரத் சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமலானின் முதல் 10 அல்லாஹ்வின் அருளுக்குரியது, 2ஆம் 10 பாவ மன்னிப்பிற்குரியது, 3ஆம் 10 நரகத்திலிருந்து விடுதலை அளிக்கக்கூடியது. எனவே இந்த கடைசி 10 எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று இந்த நபிமொழியில் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. கடைசி 10 செய்யக்கூடிய இபாதத்துகள் மிகவும் முதன்மை வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இது அல்லாஹ் நமக்களித்த மிகவும் ஒரு பொன்னான நேரம் என்பதை நாம் அறிய வேண்டும். இதனை பயன் தரும் கனிகளாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர வீணடிக்க கூடாது. பலர் இந்த பொன்னான நேரத்தை பொழுதுபோக்கிலும் கடை வீதிகளில் சுற்றித் திரிவதிலும் வீணடித்துக் கொண்டிருக்கின்றன. அவ்வாறு நாம் வீணடிக்காமல் இந்த பொன்னான நேரத்தை பயன் தரும் கனிகளாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய நண்பர்கள், பெரியோர்கள் பலர் சென்ற காலங்களில் நம்முடன் நோன்பு நோற்று தொழுது இந்த ரமலான் மாதத்தை கடந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் இந்த வருடம் நம்முடன் இல்லை என்பதை நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். நாம் அடுத்த ரமலான் வரை இவ்வுலகில் பயணிப்போமா அல்லது நமது பயணத்தை இத்துடன் நிறைவு செய்து கொள்வோமா என்று நாம் அறிய மாட்டோம். எனவே கிடைத்த இந்த பொன்னான நேரத்தை நாம் தவறிவிடாமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த நேரங்களை பயன் தரும் கனிகளாக நாம் அதை உருவாக்க வேண்டும் என்பதை நாம் உறுதி கொள்ள வேண்டும். இந்த பொன்னான நேரத்தை இம்மையிலும் மறுமையிலும் பயனுள்ளதாக மாற்ற உங்கள் நேரத்தை இந்த வசீஃபா டியூப் காட்டும் வழிமுறைகளின்படி முதலீடு செய்யுங்கள். ரமலான் மாதத்தின் கடைசி 10 நாம் இப்பொழுது பயணித்து கொண்டிருக்கிறோம். அதில் நோன்பு 24, 25 மற்றும் 26 ஒரு மிக முக்கியமான நாட்கள். அந்நாட்களை பயனுள்ளதாக நாம் கழிக்க பின்வரும் ஒரு அமலை நாம் செய்ய வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹாவின் 5வது ஆயத்தான இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் என்ற இந்த ஆயத்தை 1100 முறை 3 நாட்களுக்குள் ஓதி முடிக்க வேண்டும். குறிப்பாக 24, 25 மற்றும் 26 அன்று லுஹர் தொழுகைக்கு பின் அசர் நேரம் ஆரம்பமாகும் வரை ஓத வேண்டும். தாங்கள் விரும்பினால் ஒரே நாட்களில் ஓதி முடிக்கலாம், அல்லது 2 நாட்களில் ஓதி முடிக்கலாம், அல்லது 3 நாட்களிலும் கூட ஓதி முடிக்கலாம். இது தங்கள் விருப்பத்திற்கு உட்பட்டது, தங்கள் சௌகரியத்திற்கு உட்பட்டது. ஆனால் கட்டாயமாக 3 நாட்களுக்குள் ஓதி முடித்திருக்க வேண்டும். அமல் செய்யும் முன்னும் பின்னும் ஒற்றைப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தை ஓத வேண்டும். குறைந்தது ஒரு முறையாவது ஸலவாத்தை ஓதி முடித்திருக்க வேண்டும். இந்த அமலை செய்தவுடன் தங்களின் தேவை எதுவாக இருந்தாலும் சரி, ஏழ்மை நீங்கவோ, வியாபாரம் வெற்றிகரமாக அமையவோ, குழந்தை பிறக்கவோ, நோய்கள் அனைத்தும் குணமாகவோ, இது போன்ற எத்தனை தேவைகள் இருந்தாலும் அதற்கான துஆ செய்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் தங்களுடைய அனைத்து நாட்டமும் நிறைவேறிவிடும். இந்த வசீஃபா செய்த பின் நம் நாட்டத்தை அல்லாஹ் நிறைவேற்றி விடுவான் என்ற உறுதியை நம்முடைய மனதில் நாம் வைத்துக்கொண்டு அல்லாஹ்விடம் துஆ கேட்க வேண்டும். எனக்கு தெரிந்து திருமணமாகி 10 வருட காலம் குழந்தை இல்லாத ஒரு சகோதரி இந்த அமலை செய்தார்கள். விரைவில் அவர்களுக்கு குழந்தை பிறந்து விட்டது. மற்றொரு நபர் வேலைக்காக இங்கிலாந்து நாட்டிற்கு சென்றிருந்தார். அங்கு அவருக்கு திருமணமும் ஆகிவிட்டது. அங்கேயே அவர் தங்கிவிட்டார். ஆனால் சிறிது காலத்திற்கு பிறகு அவருடைய விசா காலம் என்பது முடிவடைந்து விட்டது. அவர் நிர்பந்தமாக அந்த நாட்டினுடைய அரசாங்கத்தால் தன்னுடைய தாய் நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுகிறார். அவருக்கு அந்த நாட்டை விட்டு வருவதற்கும் மனதில்லை, அவருடைய மனைவியை விட்டு பிரிவதற்கும் அவருக்கு விருப்பமில்லை. ஆனாலும் பிரியத்தான் ஆக வேண்டும், அரசாங்கத்தினுடைய அந்த உத்தரவு. அவருடைய மனைவி எவ்வளவோ போராடுகிறார், நீதிமன்றத்தில் வாதாடி தோற்றுவிடுகின்றார். பிறகு அந்த கணவர் நான் மேல் சொன்ன இந்த அமலை செய்தார். சிறிது நாட்களில் அவருக்கு இங்கிலாந்து நாட்டினுடைய அரசாங்கத்தால் குடியுரிமை கிடைத்து விட்டது. ஆக துஆவை நாம் மிக உறுதியாக இந்த அமலை செய்த பிறகு நாம் கேட்க வேண்டும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஒரு துஆவினுடைய அந்த உறுதியின் பலத்தை நாம் சஹாபாக்களுடைய அந்த வாழ்க்கையில்
எவ்வளவு இருந்தது என்பதையும் நாம் பார்க்கலாம். ஒருமுறை ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உடல் நலமின்றி அவதிப்பட்டார்கள். அப்பொழுது ஹதரத் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், இதுவரை நீங்கள் விரும்பிய எதையும் நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்கவே இல்லை, இப்பொழுது ஏதேனும் விருப்பப்படுகின்றீர்களா என்று கனிவுடனும் அதே சமயம் வற்புறுத்தியும் கேட்டார்கள் ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், எனக்கு வெறும் ஒரு மாதுளை பழம் போதும் என்றார்கள். அப்பொழுது ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னிடம் இருந்த ஒரு தீனாரை எடுத்துக்கொண்டு கடை வீதிக்கு சென்றார்கள். அந்த கடை வீதிற்கு சென்று ஒரு மாதுளை பழத்தை வாங்கி வீடு திரும்பும் சமயம் வழியில் மிகவும் வயது முதிர்ந்தவர் ஒட்டகத்தின் மீது அமர்ந்து கொண்டிருக்கிறார். பசியில் அந்த நபரனுடைய கண்கள் எல்லாம் சுருங்கி காணப்பட்டன. அப்பொழுது சாப்பிட ஏதாவது கொடுங்கள் என்று அந்த பெரியவர் ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்டார். அதற்கு ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னிடம் இருந்த அந்த ஒரு மாதுளை பழத்தை அந்த பெரியவருக்கு கொடுத்து விடுகிறார்கள். சோகத்தில் வீடு திரும்புகிறார்கள் ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சோகத்தை கண்டதும் ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் அந்த மாதுளத்தை தானம் செய்து விட்டீர்களா என்று கேட்டவுடன் ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாழ்ந்த குரலில் ஆம் என்று பதிலளித்தார்கள். அப்பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அவ்வளவு நீங்கள் அந்த பழத்தை எனக்கு எடுத்து வந்து கொடுத்திருந்தாலும் நான் அவ்வளவு நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் அந்த பழத்தை ஒரு பெரியவருக்கு, பசித்த ஒரு பெரியவருக்கு தானம் செய்து விட்டு வந்தீர்களே, எனக்கு அது நான் சாப்பிடுவதை விட மிகவும் எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது என்று ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பதிலளித்தார்கள். பேசிக்கொண்டிருக்கும் பொழுது சற்று நேரத்திலே அவர்களுடைய வீட்டு கதவு வாயிலாக ஒருவர் வந்திருக்கிறார். யார் என்று ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்க செல்லுகிற பொழுது அங்கே ஹதரத் சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பையை எடுத்து வந்திருக்கிறார்கள். அந்த பையிலே 9 மாதுளை பழங்கனிகளை அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுக்கு கொடுக்க சொன்னதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கொடுத்தார்கள். ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை சட்டென்று வாங்காமல் சற்று நேரம் யோசித்து, இது எனக்குரியது அல்ல என்று உடனே பதிலளித்து விட்டார்கள். அதற்கு சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, எப்படி சொல்லுகிறீர்கள் என்று கேட்டவுடன் அப்பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிலளிக்கிறார்கள், அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு நன்மையை செய்தால் 10 நன்மையாகத்தானே கொடுப்பான், 10 மடங்கு அதை விட அதிகமாகத்தானே அல்லாஹ் கொடுப்பான் என்று சொன்னான். ஆனால் எனக்கு 9ஆகத்தானே அது திரும்பி வந்திருக்கின்றது என்று தன்னுடைய கல்வி ஞானத்தை அங்கே ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். உடனே ஹதரத் சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய சட்டை பையிலே மறைத்திருந்த அந்த இன்னொரு மாதுளை பழத்தையும் எடுத்து காட்டினார்கள். நான் உங்களை சோதிப்பதற்காகத்தான் இப்படி செய்தேன் என்று ஹதரத் சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொன்னார்கள். அன்பான நண்பர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு தூரம் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் நமக்கு நாம் ஒரு நன்மையை செய்தால் அந்த நன்மையை 10 மடங்காக நமக்கு கொடுப்பான் என்று உறுதியோடு அந்த நன்மையை செய்கிற பொழுதே அந்த உறுதி அவர்களுக்கு இருந்ததல்லவா, அதே போல்தான் நாம் இந்த அமலை செய்யும் பொழுதும் அல்லாஹ் நமக்கு கட்டாயம் நம்முடைய நாட்டத்தை நிறைவேற்றுவான் என்கிற உறுதி இருந்தால் நிச்சயம் அல்லாஹ் நமக்கு அதை நிறைவேற்றி தருவான். மீண்டும் இன்னொரு பதிவில் நாம் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.